ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஆஸ்ட்ரி சேனல். இந்த வீடியோவில் சிக்கன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானலி சூடானதோ 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது கூடவே பொடியாக நறுக்குன இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இது தாளிச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்து தாளிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே 3/4 கப் பொடியாக நறுக்கின தக்காளி ஆட் பண்ணி வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 200 கிராம் சிக்கன் எலும்பு இருக்கிற பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 3லேருந்து 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இதில் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை பவுலில் மாற்றிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்பைசி சிக்கன் சூப் தயாராச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தி ஆஸ்ட்ரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.